டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்படி திடீர்னு மூச்சு திணறல் வர்றதுக்கு என்ன காரணமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தம்பி. ஏற்கனவே லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு தானே இருக்கும். பனி வேற இப்ப ரொம்ப கொட்டுது இல்ல, அதான் மூக்குல ஆரம்பிச்சு முதுகு வரைக்கும் சளி உறைஞ்சு போயிருக்கு. வேற என்னடா இருக்க போகுது? ஐயோ வந்துட்டாரு. நாங்க கிளம்புறோம், வாடி வா. டாக்டர், துளசிக்கு நடந்த ஆபரேஷன் டீடைல் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், தாராளமா தெரிஞ்சுக்கலாம். லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, சேவ் பண்ணிருக்கோம். தட்ஸ் ஆல். எதனால டாக்டர் இந்த மாதிரி ஆச்சு? சதை எடுத்து பயோஸ்கேன் போயிருக்கோம். ரிசல்ட் வந்ததும் தெரிஞ்சிடும். இப்போ அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். ஆனா ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அசு, நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம்ப்பா. ஆமா, எனக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் எல்லாம் கட்டணுமா? நான் சொல்றேன்ப்பா. பாத்து. அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா, முக்கியமா நீ அடுப்படி பக்கமே போக கூடாது. அப்பா, நீங்க ஆபீஸ்க்கு 1 வாரத்துக்கு லீவ் சொல்லிடுங்க. நான் அடுப்படிக்கு போலன்னா அப்புறம் யாரு சமைப்பா? டைம் இருக்கிறப்போ நான் சமைக்கிறேன். இல்ல கொஞ்ச நாளைக்கு ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். இப்பதானே அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு நிறைய ரத்தம் போயிருக்கு. அவருக்கு நல்லா சத்தா சமைச்சு கொடுக்கணும். பரவாயில்லம்மா, நான் சமாளிச்சுக்கிறேன். உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெஸ்ட் எடுங்கப்பா. நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்ததை விட அம்மா ஆபரேஷனுக்காக நீ பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. நான் சிரமம் பார்க்கலப்பா. உடம்பு முடியாத அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு வைத்தியம் பார்க்கறது பிள்ளைங்களோட கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். அசு, நீ எனக்கு பிறக்கலைனாலும் நீ என் மேல காட்டுற பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலம்மா. என்னங்க அவளை பிரிச்சு பேசுறீங்க? என்னவோ கெட்ட காலத்திலயும் ஒரு நல்லது நடந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைங்க. அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு இது டைம் இல்ல. பேசாம ரெஸ்ட் எடுங்க. உங்க 2 பேருக்கும் 3 வேளைக்கு மருந்து மாத்திரை இருக்கு. அதை நீங்க மறக்காம சாப்பிடணும். எப்ப எதை சாப்பிடணும்னு அதுல நான் தெளிவா எழுதி வச்சிருக்கேன். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. காலையிலயும் ராத்திரியும் நானே கொடுத்துட்டு போறேன். தம்பி, என் தம்பி இப்படி பாதி உடம்பா போயிட்டியேடா. என்ன மாதிரி நல்ல வாட்ட சாட்டமா இல்ல, என்னை விட கொஞ்சம் கம்மியா வாட்ட சாட்டமா தானடி இருந்தா. இப்ப இப்படி சப்பையா போயிட்டானேடி. பரவாயில்ல விடுக்கா, எல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். இதுங்க 2 பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எதுவுமே உனக்கு சரி ஆகாதுடா. ஏடி 2 பேரும் அப்படி மூஞ்சிய பாக்குறீங்க? அவன் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீங்க 2 பேரும் தாண்டி. அக்கா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கா. நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கோம். நீ வேற நோகடிக்காதக்கா. பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்படிதான்டா பேசுவ. இப்படி பேச சொல்லி உன்னை மந்திரிச்சு விட்டுருக்காளுங்கடா இவளுங்க. கடன் அடைக்கிறதுக்காக பணத்துக்கு அலைய போய் தானடா அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடந்த. அது அப்படியே மறந்து போய் பேசுற. என்னத்த சொல்றது? டேய், நீ மட்டும் விவரமா இருந்தேன்னு வச்சுக்கே, இந்த 2 மூதேவியும் எப்பவோ நான் வீட்டை விட்டு வெளியே விரட்டிருப்பேன். கழுத்துல தாலி ஏறின நாள்ல இருந்து என் தம்பிக்கு வாய்க்கு ருசியா என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சு போட்டிருப்பியாடி? உனக்கு வாய்க்கரிசி போட்டு தானே அவங்க 2 பேரும் விடுவாளுங்க. ப்ளீஸ் பாட்டி, தப்பா பேசாதீங்க. பழிச்சிட போகுது. பழிச்சிட்டாலும்
அப்பனையும் ஆத்தாளையும் சொந்தமா சம்பாதிச்ச காசுல ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டி கூட்டிட்டு வந்துட்டா. ஓடி பேசுறாளாம் பேச்சு. எவனோ ஒருத்தன் போட்ட பிச்சை நல்ல நோகாம நொங்குத்துக்கிறீங்க. ஏய், இப்படியே போயிடாதடி காலம். அந்த சோதிமணி கையை நீ பிடிக்கிற வரைக்கும் இந்த கடையநல்லூர் காந்திமதி ஓய மாட்டேன்டி. வாலக்கி வா. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. சரிங்க மேடம். ஹே வசுந்தரா, இருடி, உன்னை திருட்டு பட்டத்தோட ஜேகேஆர் ஃபேமிலியை விட்டே ஓட வைக்கிற. சாமி, எப்படியும் அம்மாவும் அப்பாவும் நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க பூரணமா குணமாகி பழைய நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எல்லாத்தையும் விட பாட்டி எங்களை பேசுற பேச்சு ரொம்பவும் என் மனசை கஷ்டப்படுத்துது. இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடணும் சாமி. வணக்கம் அங்கிள், வாங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ உங்களை பார்க்க முடியலையா அங்கிள்? நீ ஆபீஸ்க்கு வந்தியா? எதுக்குமா வந்த? அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னால என்கிட்ட சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஆபீஸ்ல கொடுத்துற சொன்னாரு. அதுக்காக வந்தேன். ஓ, நீதான் அந்த பேப்பர்லாம் கொண்டு வந்து கொடுத்தியா? நல்ல வேலைம்மா, நானே உன்னை தேடி வரணும்னு நினைச்சேன். என்ன விஷயம் அங்கிள்? நீ கொண்டு வந்து கொடுத்தியம்மா பேப்பர்ஸ். அதோட அக்னாலஜ்மெண்ட் பேப்பர்ஸ் தான் இது. இந்த பேப்பர் வந்ததும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு. 10 நாள் ஆகியும் என்னால வர முடியல. அதுக்கான சந்தர்ப்பமும் அமையல. என்ன பேப்பர் இது? லீகல் டாக்குமெண்ட். அவருக்கு சேர வேண்டிய கிராஜுவிட்டி, பென்ஷன், இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் சட்டப்படி வாரிசா உன்னை நியமனம் பண்ணியிருக்காருமா. பேப்பர்ஸ் கிடைக்க 2 நாள் ஆகும். வெளியூர் போயிட்டு திரும்பறதுக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னாரு. மறக்காம இதை என் பொண்ணு கிட்ட கொடுத்துருன்னு சொன்னாரு. அந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலையாயிடுச்சுமா. அதான் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஹரி மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுமா. அவருக்கு ஏதாவது ஆயிட்டா அவருடைய பொண்ணை பாட்டி பார்த்துப்பாங்க. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஏற்பாடே பண்ணியிருக்காரு. 10 நாள் அவர் போனே பண்ணலமா. ஏதாவது ப்ராப்ளமா? அவரோட மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான். இந்த ஃபைலை நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். சார், நீங்க கேட்ட விவரங்கள்லாம் மெயில்ல போட்டிருக்கேன். நீங்க சொல்ற தேதியில மொத்தம் 40 ஆக்சிடென்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே. 18-19 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் டீடைல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிருச்சு சார். Thank you buddy. You have done a great job. Thank you so much. ஓகே சார். சொல்லுங்கண்ணா. எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வா. சரிங்கண்ணா. அண்ணா, இந்தாங்க நீங்க கேட்ட பிரிண்ட் அவுட். சூப்பர்டா. ப்ரௌட் ஆஃப் யூடா, ப்ரௌட் ஆஃப் யூடா. என்னென்ன அட்ரஸா இருக்கு? சஸ்பென்ஸ். விரைவில் ஐ வில் டெல் யூ. ஓகே? சரிங்கண்ணா. எஸ், உன்னை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரத்துல உன்னை நேர்லயே பார்க்கறேன். இந்தாங்கப்பா.
அப்பா ம் உங்க கூட ஒர்க் பண்ற வெங்கட் அங்கிள் கோயில பார்த்து இதை என்கிட்ட கொடுத்தாரு. ஆ இது ஒன்றும் இல்லைம்மா, இது ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் தான். ஏன் அங்கிள் அதை என்கிட்ட கொடுத்து விட்டாரு? அது இல்லைம்மா, முக்கியமான டாக்குமெண்ட்ஸு ஆஃபீஸில் இருக்க வேண்டாமே. ஒருவேளை நான் மறந்துட்டு லேட் ஆயிடுச்சுன்னா? அப்பா ம் என்ன வசு? ஒரு வேலையா வெளியூர் போனேன்னு சொன்னீங்களே, எந்த ஊருக்குப்பா போனீங்க? அதான் போகலையேம்மா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல அதுக்குள்ள. எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு? மா நானே அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை விடுமா. என்ன வசு அப்பா கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் அப்பா கிட்ட கேட்டாக வேண்டிய சூழ்நிலைமா. அவரோட ஃபர்ஸ்ட் PF கிராஜுவேட், இன்சூரன்ஸ், இது எல்லாத்துக்கும் சட்டப்படியான வாரிசா என்ன நியமிச்சிருக்காருமா. அதுக்கு என்னம்மா இப்போ? உனக்கு புரியலையாமா? அதாவது அவருக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருந்து சேர வேண்டிய பணம் எல்லாம் எனக்கு கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணிருக்காரு. அப்பா சாகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காருமா. என்னங்க வசு சொல்றது நிஜமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல துளசி, வசு ஏதோ புரியாம பேசுறா. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. எனக்கு எல்லாமே புரியுதுப்பா, நீங்க அப்படிதான் பண்ணிருக்கீங்க. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஐய கேக்குற பார் கேள்வி, ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி. ஏய் அவன் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்டி. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என் தம்பி கோழை இல்ல. நீங்க தாண்டி திட்டம் போட்டு எல்லாத்தையும் உங்க பேர்லயே எழுதி வாங்கிருப்பீங்க. என் தம்பிய மொத்தமா காலி பண்ணிட்டு அவங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு 2 பேரும் அப்படியே இங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அக்கா நீ பேசாம இருக்கா, இதுல நீ தலையிடாத. நான் ஏன்டா தலையிட கூடாது? இந்த மாதிரி இன்னும் அமைதியாவே இருந்தேன்னு வச்சுக்கியே, உனக்கு தெரியாம நீ தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுட்டு எனக்கு தெரியாம நீ 5-10 மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிய, அதை ஆட்டையை போட்டு ஓடிடுவாளுங்கடா. ஆமா, உனக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை. அப்படி பாசத்தை பொழியிற. நீ மட்டும் இந்த வீட்டை அடமானம் வைக்காம இருந்திருந்தா எனக்கு அந்த கஷ்டமே இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க மேல பழிய போடுற. டேய் பழி போடுறேனா நானு? டேய் உலக்கு இடிக்காமையே உரலு புலம்புன கதையாலடா இருக்கு உன் கதை. என்னமோ ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் ஜாஸ்தியா பேசல, உண்மையை தான் பேசுறேன். நடு வீட்டுல வச்சு என்ன நீ குத்தி காட்டுறியாடா? இதோ இங்க ஒருத்தி நிக்கிறாளே, இவ மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இது வரைக்கும் 1/2 கிராம் 1 கிராம்க்கு தோடு தொங்கட்டான் வாங்கி போட்டிருப்பியா? வயசு பொண்ணுக்கு வயத்துக்கும் வாய்க்கும் சோறு போட்டா மட்டும் பத்தாது, காது கழுக்கெல்லாம் நகை நட்டும் வாங்கி போடணும். நீ என்ன பண்ணுவ? சரங்குக்கும் சீக்குக்குமே நீ சம்பாதிக்கிற 4 காசு போயிடுதே. உன் லட்சணம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டை அடமான வச்சு இதுக்கு கொஞ்சம் நகை நட்டுன்னு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த பாழு உடம்புக்கு பவுடர் டப்பான்னு எதுவுமே வேணாண்டா. ஆனா நாளைக்கு கல்யாண காட்சின்னு ஏதாவது வந்துச்சுன்னா என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற என் பேத்திக்கு நான் என்னடா பண்ணுவேன்? நீ சம்பாதிக்கிற முழுசும் இதோ லொக்கு 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 நாள் பூரா இருமிட்டு இருக்காளே, இவளுக்கு வைத்தியம் பார்க்கவே சரியா இருக்கு. இதுல நகை நட்டெல்லாம் எங்க வாங்குறது? அக்கா அவளுக்கே உடம்பு சரியில்லை, அவளை கரிச்சு கொட்டாம பேசாம போக்கா. டேய் நான் இருக்கிற பேசாம இருக்கணும். நான் போயிட்டு அந்த நியாயத்துல யாரா கேப்பா? உனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாத்தையும் அவ பேருக்கு மாத்தி எழுதிருக்க. இவ உனக்கு பிறந்தவ தானடா. இவ கதியை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் வாய மூடிட்டு பேசாம இருக்கணுமா? கொண்டா. அக்கா நான் உயிரோட இருக்க வரைக்கும் நாமினி பேர் மாறாது. எனக்கு அப்புறம் என்னுடைய பணத்துக்கு எல்லாத்துக்கும் வசுதான் வாரிசு. நல்லாவே இருக்கட்டும்டா. உன்னோடது எல்லாமே அவ பேர்லயே இருக்கட்டும். ஆனா உனக்கு முன்னாடி அவ போய் சேர்ந்துட்டா. ஐயோ கொல்றேனே கொல்றேனே கொல். என்னங்க இது? கொஞ்சம் பேசாம இருங்க. ஏய் ஏய் அப்படியே ஒண்ணுமே தெரியாத பசப்பி மாதிரி 2 பேரும் நடிக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு இருக்கிற கடுப்புல என் தம்பியை அடிக்க தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களாடி? அம்மா நாங்க ஒண்ணும் தூண்டி விடலம்மா, அந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க. என்னடி நான் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டேன்? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? எல்லா பணத்தையும் உன் பொண்ணு பேருக்கு எழுதி வாங்கிட்ட, என் தம்பியை க்ளோஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றீங்க. நான் பேசுறது உங்களுக்கு தப்பா போச்சா? பேசாம இருங்க பாட்டி. அப்பா வீட்டு மேல இருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். இதனால உங்களுக்கு ஏதாவது ஆகி அது மூலமா வர பணத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன்பா. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அது போதும்பா எனக்கு. ஆமா, இது வரைக்கும் உழைச்சு கொட்டினத பீரோ திறந்தோட அப்படியே கட்டு கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்க. இனிமே தான் கஷ்டப்பட்டு உழைக்க போறியாக்கும்.
ஏண்டா தம்பி, இந்த இத்து பண்ணவங்களுக்காக என் மேலே நீ கைய வச்சுட்டேல, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியாடா? டேய், இந்த மூஞ்சிகளை பார்த்து நீ என்னடா சந்தோஷத்தை அனுபவிச்ச சொல்லு. இப்ப என் பாட்டி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஏ வசு, நீ என் அப்பா மேல பாசத்தை காமிக்கிற மாதிரி சீன் போடுறியா? அப்புறம் எதுக்கு எங்க அப்பா பணத்துக்கு நீ நாமினியா இருக்க? இது அப்பா எடுத்த முடிவு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இல்ல எங்க அப்பா இப்படி எல்லாம் ஒரு முடிவை நிச்சயம் எடுத்திருக்க மாட்டாரு. நீ கம்பல் பண்ணி தான் எடுக்க வச்சிருக்க. எதையும் தெரியாம பேசாத இலக்கியா. அந்த அளவுக்கு நாங்க மோசமானவங்க கிடையாது. இலக்கியா, இது நானா எடுத்த முடிவு. என்னை யாரும் கம்பல் பண்ண முடியாது. அப்பா, நான் உங்களுக்கு பிறந்த பொண்ணு. உங்க சொத்தெல்லாம் எனக்கு தான் வரணும். அது என்னோட இஷ்டம். டேய், என்னடா அது? ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பா? டேய், என் பொண்ணு வைத்து பேத்திடா இவ. நீ கட்டிக்கிட்டு வந்தவளை விட ஒட்டிக்கிட்டு வந்த உரதான் பெருசா நினைச்சிட்டு இருக்க. என்னால என் பேத்தி அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாதுடா. என்னமோ பொண்ணு 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 பெருசா விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க. ஒரு மாசத்துல பேங்க்காரன் வந்து கரெக்டா நிப்பான். உன் பொண்ணுக்கு என்ன பண்றாரு பாக்குறேன். அதான் சம்பளம் வருமே, அதை வச்சு உங்க பேங்க் டியூ கட்டிப்பாங்க. அடிப்போடி இவளே, யானை பசிக்கு சோள பொரி. அதெல்லாம் பேங்க்காரன் கடை மொத்தத்தையும் ஒரே மாசத்துல அடைக்கிறதா தான் இவ சொல்லியிருக்கா. இவ பிசாத்து சம்பளத்தை கொடுத்தா அந்த மேனேஜர் மூஞ்சிலேயே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு போவான். அதான் நான் வந்துட்டேன் பாட்டி. இனிமே உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். மாமா, நல்லா இருக்கீங்களா? மாமா, ஆப்பிள், ஆரஞ்சு, பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட்ல ரத்தம் நிறைய போயிருக்கு மாமா. நல்ல பழத்தை சாப்பிடுங்க, அப்பதான் ரத்தம் விருத்தியாகும். எதுக்குடா இங்க வந்த? உன்னை தான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. பாட்டி பாருங்க பாட்டி, மாமா என்ன திட்டுறாரு. இத பாருடா தம்பி, நீ ஆஸ்பத்திரியில இருந்ததை கண்டுபிடிச்சதே இவன் தான்டா. இவன் இல்லாட்டி அனாதையா நீ அந்த ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்திருப்படா. பக்கத்துல நிக்குதுங்களே, இதுங்க ரெண்டுக்கும் என்னடா தெரியும்? 10 நாளா உன்னை தேட கூட துப்பே கிடையாதுடா. உன் அருமை எனக்கு மட்டும் தான்டா தெரியும். ஒரு உதவி பண்ணிட்டா அதையே காரணமா வச்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டை சுத்தி சுத்தி வரதா? ஏய், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. அடிங்க வாய முடி, ரொம்ப துள்ளாத. சொந்தம் உறவுன்னு ஒரு நாதி கூட கிடையாது. 4 பித்தளை பாத்திரத்தையும் பீத்த துணியும் தவிர வேற என்ன தெரியுமா நீ கொண்டு வந்த? இவன் என் தூரத்து சொந்தோண்டி. அமெரிக்கா, அபுதாபின்னு காசு படத்தை அப்படியே கிலோ கிலோவா சம்பாதிச்சு வச்சிருக்கான். தூரத்து சொந்தம்னா தூரத்துல இருக்கட்டும், இவ்வளவு கிட்டக்க வர வேண்டாம். மாமா, நான் தூரமா இருந்தா உங்க கஷ்டத்துல யார் மாமா தீப்பா? இப்போ நாளைக்கே பேங்கர் வந்து பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்க, உங்களை காப்பாத்துறது யாரு? டேய், தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு. என்னமோ ஓன் தயவுல தான் நாங்க வாழ்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி பழிச்சுன்னு சொல்லிட்டீங்க? இந்த ஜோதிமன் இல்லாட்டி நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளில வந்திருப்பீங்க? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தவரை எப்படி விட்டாங்கன்னு யோசிச்சீங்களா? தர்ம ஆஸ்பத்திரியா அது பில்லு கட்டாம வர்றதுக்கு? மாமா, ரொம்ப எல்லாம் பீத்திக்க வேண்டாம். என்னமோ நீங்க பில் கட்ட மாதிரி பேசுறீங்க. அப்புறம் யாரு? நீ கட்டியா இல்ல பஸ் கட்டிச்சா இல்ல தோ பாட்டி தான் கட்டிச்சா? நீ ரொம்ப இழுக்காதடா. இங்க கரண்ட் பில்ல கட்டுறதுக்கே வக்கு இல்லையா? இதுல ஆஸ்பத்திரி பில்ல எவ்வளவு கட்ட போறாளுங்க? அனாதையா கிடந்தா எத்தனை நாளைக்குடா வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க? இதுங்க ஆஸ்பத்திரி விட்டு போனா போதும் அனுப்பியே வச்சிருப்பாங்க. என்ன பாட்டி இப்படி பேசுற? நீ பேசுற அடி வயித்துல வெடி வச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல் பில்ல இந்த ஜோதிமணி தான் கட்டினான். ஆமா, ஒரு நிமிஷம். தோ பாருங்க மாமா. இது நீ கட்டினியா? ஆமா மாமா. சோதிமணி, நான் நம்புறேன்டா உன்னை, நான் நம்புறேன். எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. ஆஸ்பத்திரியில மாமா மாமான்னு நில கொள்ளாம அலைஞ்சியடா. அப்பவே உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. தான் ஆடாட்டாலும் தசை ஆடோன்னு சொல்லுவாங்கல்ல, உன் தசை அப்படியே ஆடிச்சுடா சோதிமணி. ஐயோ பாட்டி, நீதான் பாட்டி, நீ மட்டும் தான் பாட்டி என்ன நம்புவ. இவங்களும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பில்ல கையோட கொண்டு வந்தேன். வசு பாரு, நல்லா பாரு.